Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎலோட 28வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ட்க்கும் கல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு புல் பிரிவு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் மை ஃபேப் 11 ஆப்ல வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப 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 பெஸ்டான ஒரு ஆப்னா அது மை ஃபேப் 11 ஆப் தாங்க. ஸோ இதுல இன்ஸ்டன்ட் வித்ட்ராவலும் அவைலபிளா இருக்கு. இதுல வந்து நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட் மணிக்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிப்பதுல லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், டைட்டில் ஸ்பான்சர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு அவங்க தான் வந்து அபிஷியல் டைட்டில் ஸ்பான்சரா இருக்காங்க. 24 மணி நேரம் நீங்க எப்ப வேணாலும் இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அதில் கொடுத்துக்கலாம். ரொம்ப 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 ஒரு சூப்பரான ஒரு ஆப். மற்ற ஆப்ஸ்க்கு இதுக்குள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 14 மதியம் 3:30 இந்த மேட்ச் நடக்குதுங்க. இன்னைக்கு டபுள் ஹெட்டர் மேட்ச். அதாவது ஏப்ரல் 14 இன்னைக்கு டபுள் ஹெட்டர் மேட்ச். அந்த டபுள் ஹெட்டரோட முதல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ட்க்கும் கல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும், இரண்டாவது மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும். அந்த பர்டிகுலர் மேட்சுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அதையும் பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. பிச் ரிப்போர்ட், அதாவது ஈடன் கார்டனை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு பேட்டிங் பாரடைஸ்னு சொல்லலாம். பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இந்த பர்டிகுலர் வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்மாலா தாங்க இருக்கும். ரொம்பவே ஒரு பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சு. இதுல இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மிடில்ல ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மிடில்ல வந்து ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி விக்கெட்ஸ் எடுப்பாங்க. இதுல வருண் சக்கரவர்த்தி எல்லாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றப்ப இங்க ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் டர்ன் கொஞ்சம் யூஸ்டு பிச் ஆனதுக்கு அப்புறம் நல்லாவே டர்ன் கிடைக்குமாங்க. ஆனா ஹை ஸ்கோரிங் வீடு தான். ஒரு 180+ போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரெண்டு இன்னிங்ஸ்ல அவ்வளவு ரன்ஸ் போகும். செகண்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் கொஞ்சம் ஸ்பின்னர் கொஞ்சம் டாமினேஷன் பண்ணுவாங்க. வெனு ரெக்கார்டு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 87 மேட்ச் நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா 37 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 164 போட்டிருக்கு. லைக் வந்து 175ல இருந்து ஒரு 180+ ரன்ஸ் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புள்ள ஒரு சூப்பரான ஒரு பேட்டிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சு தான் இந்த பர்டிகுலர் பிச்சு. அடுத்ததா ஹெட் டு ஹெட்ல பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 3 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அந்த 3 மேட்ச்லுமே லக்னோ சூப்பர் ஜெயின்ட் தாங்க வந்து வின் பண்ணிருக்காங்க. அவங்க தான் வந்து ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் அப்பர் ஹேண்டா இருந்திருக்காங்க. பட் இப்ப இருக்கிற டீம் காம்பினேஷன் வைஸ் பாக்குறப்போ கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து கேகேஆர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்தோம் அப்படின்னா குவிண்டன் டிகாக் அண்ட் கேஎல் ராகுல் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. கேஎல் ராகுல் தான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் அந்த டீமோட. ஸோ அடுத்ததான் தீபக் ஹுடன். லைக் தேவ்தாட் படிக்கலுக்கு நிறைய வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. அதுக்கான அவர் பயனே இல்லாம ஏர்லியரா அவுட் ஆயிட்டே போயிட்டு இருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் தீபக் ஹுடா நம்ம வருவார்னு போட்டிருந்தோம். அவர் 1 டவுன் வந்திருந்தா கண்டிப்பா ஒரு பேட்ல வந்து 30-40 ரன் வந்திருக்குங்க. அவர் வந்து விக்கெட்ஸ் எல்லாம் விழுந்தோன்னு ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து கடைசியா தான் கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ அவரும் கொஞ்சம் ஏர்லியரா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இந்த மேட்ச் அவர் கண்டிப்பா உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். தேவ்தாட் படிக்கலுக்கு பதிலா 1 டவுனே வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகம். மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், நிக்கோலஸ் பூரான், ஆயுஷ் பதோனி, குர்னல் பாண்டியா, ரவி பிஸ்னாய், யாஸ் தக்கூர், மோசின் கான், நவீன் உல்லக், கிருஷ்ணப்பா கௌதம். சோ கிருஷ்ணப்பா கௌதம் இந்த மேட்ச் வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். அதுக்கான ஆப்ஷன் அடுத்த கேகேஆரோட பிளேயிங் லெவன் சொல்றப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் அண்ட் பிலிப் சால்ட் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. பிலிப் சால்ட் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்றாரு. அடுத்ததா ரகுவன்சி, அடுத்ததா ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ராணா, ரிங்கு சிங், வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரூ ரசில், ரமன்தீப் சிங், மிச்சல் ஸ்டார், ஹர்ஷித் ராணா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஸோ இது வந்து பார்த்தோம்னா கேகேஆரோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா இம்பாக்ட் பிளேயரா வருண் சக்கரவர்த்தி இருப்பாரு வெங்கடேஷ் ஐயருக்கு பதிலா. ஸோ வெங்கடேஷ் ஐயர் இதுக்கு முன்னாடி டாப் ஆர்டர்ல தான் வந்தாரு. ஏன் இப்போ இவ்வளவு லோயல் ஆர்டர்ல வராரு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க பயன்படுத்துறாங்க. ஸோ சுனில் நரேன் ஏர்லியரா அவுட் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் சுனில் நரேனோட விக்கெட்டா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து வெங்கடேஷ் ஐயரை வந்து ஆட வச்சிடறாங்க. சப்போஸ் பிலிப் சால்ட் ஏர்லியரா அவுட் ஆயிட்டாருன்னா அந்த இடத்துல வந்து ரகுவன்சி ஆட வச்சிடறாங்க. ஆனா செகண்ட் டவுன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் தான். ஸோ 1 டவுனுக்கு ஆட வைக்கிறதுக்கு மட்டும் இவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சுனில் நரேன் அவுட் ஆயிட்டா உடனே வெங்கடேஷ் ஐயர் டாப் ஆர்டர் ஆட வச்சிடறாங்க. பிலிப் சால்ட் வந்து அவுட் ஆயிட்டார் அப்படின்னா ரகுவன்சியை வந்து 1 டவுன் ஆட வச்சிடறாங்க. ஸோ இந்த ஃபார்முலா தான் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர், நிதிஷ் ராணா, ரிங்கு சிங் இப்படி 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால கிருஷ்ணப்பா கௌதம் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஆப்போனன்ட் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா
ரவி பிஸ்னாய் ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர், குர்னால் பாண்டியா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ இப்படி லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து ஃபேவரான ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனால ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் வேணுங்கிறதுக்காக தான் கிருஷ்ணப்பா கௌதமை இந்த மேட்ச் வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. கிருஷ்ணப்பா கௌதம் கண்டிப்பா ஒரு டீம்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ராணா, ரிங்கு சிங், வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரூ ரசல்ஸ் இவங்க எல்லாமே பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா ரகுவன்சியை மட்டும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்ஷன் வைஸ் வந்து மாத்துவாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் அவரோட டவுனுக்கே வந்துருவாரு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு அப்புறம் நிதிஷ் ராணாவோட டவுனும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். எப்போ வேணாலும் கீழே வரும், எப்போ வேணாலும் மேலே போகும். ஸோ இந்த காம்பினேஷன்ல தான் வந்து கேகேஆர் இருக்காங்க. கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரமன்தீப் சிங் வரைக்குமே பேட்டிங் எபிலிட்டி அவங்களுக்கு ஒர்த்தபிளா இருக்கு. ஸோ அதனால ஒரு குவாலிட்டி டீமா வந்து கேகேஆர் வந்து தெரியுறாங்க. நடக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா கல்கட்டாவில் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவர் அதிகம் தான். சரி, ஓகே. இப்போ யாருக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிராண்ட் லீக்ஸ் நம்ம ஆப்ஷன் பார்த்துருவோம். குவிண்டன் டிகாக் விக்கெட் கீப்பர் பண்ணல. ஸோ அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. விக்கெட் கீப்பர் அவர் பண்ணாதது. விக்கெட் கீப்பர் வந்து கேஎல் ராகுல் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எதுவுமே குவிண்டன் டிகாக் கிடைக்காது. லாஸ்ட் மேட்ச் கூட குவிண்டன் டிகாக்கை வந்து இம்பாக்ட் பிளேயரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ தீபக் ஹூடா உள்ள வந்தாரு. ஸோ அவர் இம்பாக்ட் பிளேயரும் சம்டைம்ஸ் பயன்படுத்துறாங்க. அந்த கேட்ச் பிடிச்சி வரக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் அவருக்கு கிடைக்காது. ஸோ அதனால அஸ் அ பிளேயரா அவர்கிட்ட நம்ம 35ல இருந்து ஒரு 40 ரன்னாவது அடிக்கணும். அடித்தால் மட்டும்தான் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர அவருக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இவருக்கு இன்சில ட்ரெட் தரக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷித் ராணா. அவர் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ட குவிண்டன் டிகாக் கொஞ்சம் வீக்குங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மிச்சல் ஸ்டார்க் வந்து பவுல் பண்றாரு இன்சில பவர் பிளேல. ஹர்ஷித் ராணா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கட்டர்ஸ் பால் போடுவாரு. பவர் பிளேவ்லயே நியூ பால்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவர் வேரியேஷன் நிறைய ட்ரை பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவர் வேரியேஷன் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் டீம் சரி, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் டீம் சரி, குவிண்டன் டிகாக் வீக். அதுக்கு தகுந்த மாதிரி லாஸ்ட் மேட்ச் கூட கலீல் அஹ்மத் ஒரு விக்கெட் அவர் பறி கொடுத்தாரு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரோட சிம்க்கு வந்து அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. மோஸ்ட்லி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடி பிரிச்சு எடுத்துருவாங்க. பட் இவர் வந்து அதுல எப்படி வேறையா இருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ட அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு குவிண்டன் டிகாக். அதுக்கு தகுந்த மாதிரி மிச்சல் ஸ்டார்க் ஒரு ட்ரெண்ட் இருக்காரு. தென் அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா அதான் நம்ம சொன்ன மாதிரி ஹர்ஷித் ராணா டீம் ஒரு ட்ரெண்ட் அவருக்கு இருக்கு. ஸோ இவர் இருக்கிற மைனஸுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் டீம்ல பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவர் அவ்வளவு ஏர்லியரா அவுட் ஆயிடுவார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பா பவர் பிளேவை யூஸ் பண்ணிடுவார். ஸோ பவர் பிளே அப்படிங்கிறது அவருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் அவருக்கு கிடையாது. கேட்ச், ஸ்டெம்பிட், ரன் அவுட் இதுக்கெல்லாம் எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே வராது. ஆஸ் அ பிளேயரா ஒரு 35 ரன்னுக்கு மேல அடித்தால் மட்டும்தான் அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியும். அது வருவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன்னுக்குள்ள அடிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கும். கேஎல் ராகுல் வெறும் 20 ரன் அடிச்சிட்டா கூட போதும். அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள மோஸ்ட்லி வந்துருவாரு அவருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸை வச்சு. தீபக் ஹூடா இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், அவர் 1 டவுன் வராரு அப்படின்னா அவர் நம்ம அபிஷியல் லைன் அப் வந்ததுக்கு அப்புறம் தேவ்தர் படிக்கல் இல்ல அந்த இடத்துல இவர் தான் வரப்போறாரு, 1 டவுன் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி லைன் அப்ஸ்ல ஷோ ஆனிச்சா நான் டெலிகிராம்ல கூட சொல்றேன். அப்போ இவரை வந்து நீங்க ஒரு மஸ்ட் ட்ரையா கூட ட்ரை பண்ணுங்க. இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் லாங்ல தான் இருக்கும். மினிமம் 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிருவாரு. 1 டவுன் அவர் வர்றப்ப அவரோட ரெக்கார்ட் நல்லாவே இருந்திருக்கு டொமஸ்டிக் லெவல்ல. ஸோ கண்டிப்பா வந்து அவரோட பேட்ல இருந்து நம்ம 30ல இருந்து ஒரு 50+ ரன் கூட எதிர்பார்க்கலாம். அவர் 1 டவுன் வந்தார் அப்படின்னா திரும்பவும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கஸ் ஸ்டோனிஸ் லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் பவுல் பண்ணாரு. ஆனா இந்த சீசன்ல பெருசா பவுல் பண்ணல. லாஸ்ட் மேட்ச் ஏன் பவுல் பண்ணாரு அப்படின்னா இம்பாக்ட் பிளேயரா ஒரு பேட்டர் அதாவது தீபக் ஹூடா உள்ள கொண்டு வந்ததுனால 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட தான் அவங்க போயிருந்தாங்க. ஸோ அதனால வேற வழி இல்லாம 6வது ஆப்ஷனா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கொடுத்தாங்க. அப்ப இந்த மேட்ச் அவர் பவுல் பண்ணுவார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அவருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் டைமென்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மால் டைமென்ஷன்ஸ். ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம மினிமம் வந்து ஒரு 30+ ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். நிக்கோலஸ் பூரான் இந்த சீசன் அவருக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச் கூட சொல்லியிருந்தோம் அவர் ஏர்லியர் அவுட் ஆயிடுவார், ஃபேண்டசி டீமுக்குள்ள மோஸ்ட்லி வரமாட்டார் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஏர்லியர் டக் அவுட் ஆயிருந்தார். டக் அவுட் ஆவார்னு சொல்லல, ஃபேண்டசி டீமுக்குள்ள வரமாட்டார், கொஞ்சம் ஃபிளாப் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த மேட்ச் அவர் வருவார் அப்படின்னா கண்டிப்பா வருவதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நிக்கோலஸ் பூரான் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்க போகுது. நிக்கோலஸ் பூரானுக்கு அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அவரை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்ல கொண்டு வந்து நிக்க போகுது. அவரோட ஃபீல்டிங் பொசிஷனால லாங்ல இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் வந்து அவர் பிடிச்சிருவாரு. இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட டாப் ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக், கேஎல் ராகுல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு. 2 பேர்த்த கம்பேர் பண்றப்போ அடுத்தது தீபக் ஹூடாவை நீங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணுங்க ஸ்மால் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு பதில. ஸோ ஸ்மால் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், நிக்கோலஸ் பூரான் இந்த 3 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், தீபக் ஹூடா, தென் நிக்கோலஸ் பூரான் இந்த 3 பேரும் காம்பினேஷன் வந்து ரொம்பவே ஒர்த்தபிளா இருக்கும். அதுலயும் பர்டிகுலரா தீபக் ஹூடா 1 டவுன் வராரு அப்படின்னா தான் அந்த ஒரு ஆப்ஷனை நான் உங்களுக்கு சொல்றேன்.
ஆயுஷ் பதோனி லாஸ்ட் மேட்சோட ஹீரோ. லாஸ்ட் மேட்ச் ப்ரிவியூல நமக்கு சொல்லியிருந்தோம், டாப் ஆர்டர்ல ஏர்லியரா 3 விக்கெட் விழுந்துருக்க மாதிரி ஒரு ஒன் சைட் டீம். நீங்க வந்து டெல்லிக்கு ஃபேவரா போடக்கூடிய டீம்ஸ்ல ஆயுஷ் பதோனி மஸ்ட் ட்ரை அப்படின்ட்டு திரும்பவும் அதே தான் நான் சொல்றேன். ஒன் சைடு டீம்ஸா நீங்க ட்ரை பண்றீங்க, அதாவது கேகேஆருக்கு ஃபேவரா ஒன் சைடா. கேகேஆருக்கு வின்னிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகம் தான், அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற பட்சத்துல அவர் வந்து நம்ம பிக் பண்ணிடக்கூடாது. ஒன் சைடா டீம் ஒரு கம்மி ரன்ல சொல்லிடுவாங்க, ஒரு 130 145 சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன் சைடா டீம்ஸ் ஏதாவது ரெடி பண்றீங்க அப்படின்னா, அதாவது கேகேஆர் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி அப்படி ஏதாவது ட்ரை பண்றீங்கன்னா அதுல ஆயுஷ் பதோனி ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். குர்னால் பாண்டியாக்கு இந்த சீசன் வந்து பெருசா இல்ல. ஓவர்ஸ் பிரிக்கிறாங்க, அடி பின்னி எடுக்கிறாங்க. பேட்டிங்ல வாய்ப்பு கிடைத்தால் ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரைக்கும் அடிக்கிறாரு. இந்த மேட்ச் அவருக்கு ஓவர்ஸ் வந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா ஆப்போசிட் சைட்ல வெறும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அவரோட 4 ஓவர் மோஸ்ட் ப்ராபபிலி அவர் கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு. ஸோ மினிமம் 2 ஓவர் அவர் போல் பண்ணலாம், அவ்வளவுதான். ரவி பிஷ்னாய் செகண்டா போல் பண்ண போறாருன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ஃபர்ஸ்டா போல் பண்றாரு அப்படின்னா ஒரு விக்கெட் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. யாஸ் தக்கூர் இவரும் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா போல் பண்றாரு அப்படின்னா 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட விக்கெட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு யாஸ் தக்கூருக்கு. ஃபர்ஸ்டா போல் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்பு. மோசின் கான் போத் இன்னிங்ஸ்லுமே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் ஃபர்ஸ்டா போல் பண்ண போறாருன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த 19வது ஓவர் 20வது அந்த 2 ஓவர்ல ஒரு ஓவர் இவர் தாங்க போல் பண்ணுவாரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலர். ஸோ கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து நம்ம 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ நவீன் உள்ள மோசின் கான் 2 பேரும் தான் டெத் ஓவர்ஸ்ல வந்து மோஸ்ட் ப்ராபபிலி போல் பண்ணுவாங்க. 2 பேருமே ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. ஸோ இதுல கிருஷ்ணப்பா கௌதம் அவர் மேபி உள்ள இருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இருப்பாருங்க. உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல கண்டிப்பா அவர் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள அவர் உள்ள இருந்தார் அப்படின்னா. ஏன்னா பவர் பிளேலயே போல் பண்ணுவாரு கண்டிப்பா. சுனில் நரேன் அகேன்ஸ்டா பவர் பிளேல 1 or 2 ஓவர் போல் பண்ணுவாரு. தென் அடுத்ததான் வந்து அவர் மோஸ்ட்லி மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணிடுவாரு. அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் லாங்ல தான் இருக்கும். மினிமம் 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிடுவாரு. அவர் உள்ள இருந்தாருன்னா கண்டிப்பா அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். பிக் டிஃபரன்சியல் ரொம்ப 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 லோ பர்சன்டேஜா இருப்பாரு. கண்டிப்பா கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. அவர் உள்ள இருந்தார் அப்படின்னா ஒரு ஒர்த்தபிளான பிக்கா இருப்பாரு. கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் அண்ட் பிலிப் சால்ட் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே டபுள் ஆஃப் சொல்லுவாங்க. 2 பேருமே ஃபிளாப் ஆயிட்டாலுமே பேட்டிங்ல ஆயிட்டாலுமே அவங்க வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 மேக்சிமம் 4 ஓவர் வரைக்கும் அவர் பவுலிங் ஆப்ஷனை கொடுக்குறாங்க. பவர் பிளேவை பயன்படுத்தி குயிக்கா ஒரு 20+ ரன் அடிச்சுக்கோ, உங்க விக்கெட் எனக்கு தேவையில்ல, உங்க விக்கெட் நான் கன்சிடர் பண்ண மாட்டோம், நீங்க போய் பவர் பிளே யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தைரியமா அனுப்பி விட்டுறாங்க. அது ஒர்க் அவுட்டும் ஆகிட்டு இருக்கு. ஸோ சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் 15ல இருந்து ஒரு 20 ரன்ஸ்குள்ள அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் குயிக்கா. அது ஒண்ணு. மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவர் அப்படிங்கிறப்போ அவரு ஒன் ஆஃப் ஸ்மால் லீக்ஸ்ல ஒரு வைஸ் கேப்டனுக்கே ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாரு. மோஸ்ட் ப்ராபபிலி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாப் ஒரு 15 ரன்ங்கிறது ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறப்போ ஒரு ஃபிளாப் தான். ஆனா பவுல் பண்றப்போ டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறப்போ அவர் சேஃபா நமக்கு தெரியுறாரு. பிலிப் சால்ட் விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ ஆப்போனன்ட் டீம்ல கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாரு. அதே மாதிரி பிலிப் சால்ட் விக்கெட் கீப்பர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாரு. இந்த ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்ட இந்த வெனுல வந்து பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட் கிட்ட இருந்து நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன்ஸ் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பாயிண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஃபேவர். அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஆப்போசிட் டீம்ல மோசின் கான் பவுல் பண்றாரு. மேபி மோசின் கான் வெஸ் பிலிப் சால்ட் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த முதல் 3 ஓவருக்குள்ள மோசின் கான் ஓவர் அவர் கொஞ்சம் ஆடிட்டார் அப்படின்னா கண்டிப்பா 50+ ரன் கூட அடிப்பதற்கான வாய்ப்பு பிலிப் சால்ட்டுக்கு இருக்கு. ரகுவன்சி பிலிப் சால்ட் ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாருன்னா ரகுவன்சி வந்துருவாரு. சுனில் நரேன் ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாருன்னா வெங்கடேஷ் ஐயர் தான் வருவாரு. ஸோ ரகுவன்சியை வந்து நீங்க பிலிப் சால்ட் பிளாப் ஆயிருவாரு, பிலிப் சால்ட்டை போடல அப்படின்னா அந்த டீம்ல வந்து ரகுவன்சி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்க சுனில் நரேன் ஃபிளாப் ஆயிருவாரு, ஃபிளாப் மீன்ஸ் ஒரு 15 பேட்டிங்ல ஃபிளாப் ஒரு 15 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை போட்டீங்கன்னா அதுல வெங்கடேஷ் ஐயரை நீங்க கொடுத்துக்கோங்க. வெங்கடேஷ் ஐயர் இந்த மேட்ச் ஒரு டிஃபரன்சியல் பிக்கா கண்டிப்பா இருப்பாரு சுனில் நரேன் அவுட் ஆயிட்டார் அப்படின்னா. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் இந்த வெனுலுக்கு அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதே மாதிரி ஹெட் டு ஹெட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பவுலர்ஸ் அகேன்ஸ்டாவும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர்கிட்ட இருக்கிற மைனஸ் அந்த பவுன்சஸ் பால் போடக்கூடிய பவுலர்ஸ் பெருசா இல்ல மிச்சல் ஸ்டார்க்கு தவிர. ஸோ கண்டிப்பா இவரோட பேட்ல இருந்து 30ல இருந்து ஒரு 40+ ரன் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச். ஸோ இப்படி டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடியவங்கலாம் கொஞ்சம் ரன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நிதிஷ் ராணாவுக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்காது. ஸோ உடனே ரிங்கு சிங் அடுத்தது ஆண்ட்ரூ ரசல் அப்படி கொண்டு வந்துருவாங்க. அப்போ நம்ம நிதிஷ் ராணாவை எந்த மாதிரி டீம்ல பிக் பண்ணணும்? ஆயுஷ் பதோனிக்கு நம்ம என்ன ஆப்ஷன் சொன்னோமோ அதே தாங்க. நம்ம வந்து லக்னோவுக்கு ஃபேவரா
கேகேஆரோட டாப் ஆர்டர் 3 விக்கெட் ஏறா விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு டீமை போட்டுறீங்க, லக்னோக்கு ஃபேவரா நீங்க ஏதாவது ஒரு டீம் போடுறீங்கன்னா அதுல நிதிஷ் ராணா தாங்க சூப்பர்வான ஆப்ஷன், மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். ஸோ ஒன் சைடா இல்லைன்னா ஃபேவரா, லக்னோவுக்கு ஃபேவரா, லக்னோ வின் பண்ணிடும், லக்னோ தான் வந்து மேட்ச்ல வந்து குவாலிட்டியா தெரியுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு டீம் நீங்க செட் பண்றீங்க அப்படின்னா அதுல நிதிஷ் ராணா ஒரு மஸ்ட் ட்ரை பிக். கண்டிப்பா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது. ஒரு சூப்பரான பிளேயர், இந்த வெனுல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. லாஸ்ட் சீசன்ல இந்த டீம் அவர் தான் கேப்டன்ஷிப்பே பண்ணாரு. இப்போ பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல டோட்டலா அவங்க ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுனில் நாராயண் அவுட் ஆயிட்டா, வெங்கடேஷ் ஐயர், பிலிப்ஸ் அவுட் ஆயிட்டா வந்து பாத்தீங்கன்னா ரகுவன்சி, இப்படி ஒரு ஆப்ஷன்ல டாப் ஆர்டர்ல கொண்டு போயிட்டு செகண்ட் டவுன்ல ஸ்ரேயஸ் ஐயரை கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 ஓவருக்குள்ள விழுந்துச்சுன்னா நிதிஷ் ராணாவுக்கு ஒரு வாய்ப்பு தராங்க. 15 ஓவருக்கு மேல போச்சுன்னா உடனே ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல் அப்படிங்கிற மாதிரி மாத்திடுறாங்க. நிதிஷ் ராணாவோட ஆப்ஷன்ஸ் ரொம்ப கீழே வந்துருது. ஸோ இது மட்டும் தான் ஒரு மைனஸா தெரியுது. இப்போ இதுவே டாப் ஆர்டர்ல ஒரு 3 விக்கெட் யாரா விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு 7 ஓவருக்குள்ள ஒரு 3 விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரிலாம் நீ ஒரு டீமா போட்டீங்கன்னா அதுல மஸ்ட் ட்ரை நிதிஷ் ராணா. குவாலிட்டியான பிளேயருங்க. அவரோட ஃபீல்டிங் பொசிஷனும் லாங்கா இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். ரிங்கு சிங் கடைசி 2 ஓவருக்கு தான் அவரை மோஸ்ட்லி பயன்படுத்துவாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ ரன் அடிப்பார். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் அவருக்கு இருக்கும். ஆண்ட்ரூ ரசல் மினிமம் 2 மேக்சிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. பேட்டிங்ல எப்ப வேணாலும் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. அதாவது 15 ஓவருக்கு மேல இவர் பேட்டிங்க்கு வந்துருவார். அந்த 15 ஓவருக்கு மேல யார் விக்கெட் விழுந்தாலும் சரி, உடனே சப்போஸ் முதல் 15 ஓவருக்கு சுனில் நாராயண், பிலிப்ஸ் சால்ட் 2 பேருமே ஆடுறாங்க அப்படின்னா கூட 16வது ஓவர்ல விக்கெட் விழுவுது அப்படின்னா உடனே ரசல மேல இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹார்ட் ஹிட்டர். எப்ப வேணாலும் அவரோட ஃபேண்டசி வெளி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு பேட்டிங் ஆர்டர் அனுப்பி விட்டுருவாங்க ஒரு 16 ஓவருக்கு மேல. ஸோ அந்த 16 ஓவருக்கு மேல போய் அவர் என்ன பண்ணுவார், குயிக்கா ஒரு 25+ ரன் அடிப்பாரு. தென் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் அப்படிங்கிறப்போ ஒன் ஆஃப் ஸ்மால் லீக்ஸ்க்கு அவர் தான் ஒரு ஸ்மால் லீக்ல ஒரு கேப்டன் கண்டெண்டரே அவர் தான். மோஸ்ட் ஆஃப் அவர் தான் வந்து கேப்டனா ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ ரமன்தீப் சிங்க்கு மோஸ்ட்லி பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை இந்த சீசன்ல. ஏன்னா அவரோட டவுன் அந்த மாதிரி அவர் பின்ச் ஹிட்டரா பயன்படுத்த போறாங்க. கடைசியா வந்து ஒரு 3 பால் 4 பால் பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பா தான் அவருக்கு இருக்கும். மிச்சல் ஸ்டார்க் வந்து 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்றாரு. ஹர்ஷித் ராணா 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்றாரு. வருண் சக்கரவர்த்தி அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்றாரு. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரமன்தீப் சிங் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1 அல்லது மேக்ஸிமம் 2 ஓவர் வரைக்கும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. சுனில் நாராயண் அவரோட 4 ஓவரையும் கம்ப்ளீட் பண்றாரு. ஆண்ட்ரூ ரசல் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 அப்படிங்கிறப்போ அவர் எந்த ஓவர், அதாவது அவர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு. மினிமம் 2 மேக்ஸிமம் 3. அப்போ ஒரு ஓவர் வந்து இந்த ரமன்தீப் சிங்குக்கு வந்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஸோ இதுல சுனில் நாராயண் அவரோட மோஸ்ட்லி 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. பேட்டிங்லயும் டாப் ஆர்டர்ல வராரு. ஒன் ஆஃப் கேப்டனுக்கு நல்ல கேப்டன் கண்டென்டரா இருக்காரு. ஆண்ட்ரூ ரசல் மிடில் வந்து குயிக்கா ஒரு 25+ ரன், மினிமம் 2 மேக்ஸிமம் 3 அப்படிங்கிறப்போ அவரும் வந்து ஒரு கேப்டனுக்கு நல்ல ஒரு எலிஜிபிள் பர்சனா இருக்காரு. மிச்சல் ஸ்டார்க் இந்த சீசன் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 2 விக்கெட் எடுத்தாரு. இந்த மேட்ச் அவர் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குமானா கண்டிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் பண்றாரு அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க் இந்த மேட்ச் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ஹர்ஷித் ராணாவும் ஃபர்ஸ்ட் பால் பண்றாங்க அப்படின்னா கேகேஆர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. மினிமம் 1 விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். கடைசி ஓவர்ல டெத் ஓவர்ஸ்ல பால் பண்றப்ப அது 2 விக்கெட்டா மாறும். ஆனா செகண்டா பால் பண்ண போறாரு அப்படின்னா ஹர்ஷித் ராணா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாருங்க கேகேஆருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா 50-50 ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. செகண்டா பால் பண்றாரு அப்படின்னா ஹர்ஷித் ராணா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வருண் சக்கரவர்த்தி செகண்டா பால் பண்ண போறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. செகண்டா பால் பண்றாரு அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு வருண் சக்கரவர்த்திக்கு இருக்கு. சரி, ஓகே. இப்போ கேகேஆர் சரி லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்திடுறாங்க. எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எதுவும் இல்லாததுனால நான் 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து நான் வச்சுக்கிறேன். அதுலயும் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன். கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன். தீபக் ஹுடா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். லைக் வந்து கிராண்ட் லீக்ஸ்ல ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டா பேட் பண்றாரு அப்படின்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. நிக்கோலஸ் புரான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. குர்னல் பாண்டியா இந்த மேட்ச் வந்து 10ல இருந்து ஒரு 15+ ரன் அடிப்பதற்கான வாய்ப்பு. தென் மினிமம் 2 ஓவர் தாங்க. மோஸ்ட்லி 2 ஓவர் தான் பவுல் பண்ணுவார். அதுக்கு மேல பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஆப்போசிட் சைட்லயும் வெறும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால குர்னல் பாண்டியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 மேக்ஸிமம் 2 வரைக்கும் தான் கொடுக்க வாய்ப்பு. ரவி பிஷ்னாய் செகண்டா பவுல் பண்ண போறாரு. அதாவது லக்னோ வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. யாஸ் தக்கூரும் அதே மாதிரி தான் செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. மோசின் கான் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவீன் உல்லக் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா
கிருஷ்ணப்பா கௌதம். இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லுமே அவர் உள்ள இருந்தாருன்னா பிக் டிஃபரன்சியல் பிக்கா வந்து அவர் இருப்பாரு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து கல்கட்டாவில் இருக்காங்க. அதே மாதிரி கேகேஆர் பொறுத்த வரைக்கும் டாப் 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ சுனில் நரேன், பிலிப் சால்ட் 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. ஸோ அடுத்ததான் ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. நிதிஷ் ராணாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா நீங்க உங்க அப்கான் லீக்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஒர்த்தபிளான பிக்கு. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ண போறாருன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும். வெங்கடேஷ் ஐயர், ஸோ சுனில் நரேன் ஏர்லியரா அவுட் ஆயிடுவார் அப்படின்னு நீங்க நினைச்ச டீம் அப்படின்னா அதுல போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு வெங்கடேஷ் ஐயர். ஆண்ட்ரூ ரசல் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அடுத்ததான் மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ஹர்ஷித் ராணா கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்றப்போ. ஸோ ஆனா ஃபர்ஸ்டா பவுல் பண்றப்பையும் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. ஸோ ஒரு விக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். செகண்டா பவுல் பண்றப்போ அந்த ஒரு விக்கெட் 2 விக்கெட்டா கூட நிறைய மேட்சஸ் கிடைச்சிருக்கு. ஸோ செகண்டா பவுல் பண்றப்போ ஹர்ஷித் ராணா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. சரி, ஓகே. இப்போ ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயரை பார்த்தோம் அப்படின்னா கேஎல் ராகுல் 1, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 2, நிக்கோலஸ் பூரான் 3, குயின்டன் டிகாக் 4, ரவி பிஸ்னாய் 5, மோசின் கான் 6, நவீன் உல்னக் 7, சுனில் நரேன் 8, பிலிப் சால்ட் 9th ஆப்ஷன், ஸ்ரேயஸ் ஐயர் 10th ஆப்ஷன், ஆண்ட்ரூ ரசல் 11th ஆப்ஷன், மிச்சல் ஸ்டார்க் 12th ஆப்ஷன், ஹர்ஷித் ராணா 13th ஆப்ஷன். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணப்பா கௌதம் அவர் இருந்தாருன்னா அவர் வந்து ஒரு 14th ஆப்ஷனா வச்சுக்கோங்க. சப்போஸ் கிருஷ்ணப்பா கௌதம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து வருண் சக்கரவர்த்தியை ஒரு 14th ஆப்ஷனா வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் ஆஸ் யூசுவல் உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட 90% ஆஃப் யூசர்ஸ் வந்து ஆண்ட்ரூ ரசலுக்கு கேப்டனாகவும் சுனில் நரேனுக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சுனில் நரேனுக்கு கேப்டனாகவும் ஆண்ட்ரூ ரசலுக்கு வைஸ் கேப்டனாகவும் இந்த காம்பினேஷன்ல தான் கேப்டன் வைஸ் கேப்டனா மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் 90% யூசர்ஸ் அவங்க தான் வந்திருப்பாங்க உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல. இந்த 3 பேர் 4 பேர் கொண்ட கான்டெஸ்ட்ல வந்து இவங்கள தான் கொண்டு வந்திருப்பாங்க. கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு டீம்ல வந்து பிலிப் சால்ட்டுக்கு கொண்ட கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததா மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா அவருக்கு கொண்ட கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் மோசின் கான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா மோசின் கானுக்கு ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயாராக தீபக் கூட்டா டோட்டலி ஃபார்ம் அவுட் அதை ஒத்துக்கிறேன். இப்போ 1 டவுனுக்கான வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்துல ஏதாவது ஒரு டீம்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க. பை சான்ஸ் ஒரு 1 டவுன் வந்தாருன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரிஸ்க் தான். கிராண்ட் லீக்ஸ்ல ரிஸ்க் எடுத்து தானே பார்க்கணும். பை சான்ஸ் அடிச்சிட்டாருன்னா அந்த டீம் டாப்ல வரும் இல்லைங்களா. ஒரு டீம் மட்டும் ரிஸ்க் எடுத்து அவருக்கு ஒரு வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் அவர் 1 டவுன் வந்தால் மட்டும். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிடுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலியமா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.